இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 5 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் திமுக கூட்டணி எத்தனை இடத்துல வெற்றி பெற்றாங்க, எத்தனை இடத்துல எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, அவங்க கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சி இணைந்து அவங்க பெற்ற வாக்குகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 5 சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி சார்பாக அவங்க போட்டியிட்டு வாங்கிய ஓட்டுகள், வெற்றி விவரங்கள் எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துட்ருக்கோம். முதலாவது நம்ம பார்க்குறப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. 2வது இடத்துல இருக்குது திமுக. திமுக கூட்டணி சார்பாக வேட்பாளராக லட்சுமணன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு 69,175 ஓட்டு, 35.30% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாஜக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்குது திமுக. திமுக 2வது இடத்துல இருக்கிறத நம்ம திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். வாங்கிய ஓட்டு பார்த்துட்டு 2வது நம்ம பார்க்க இருப்பது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. தொடர்ந்து திமுக தக்க வச்சிட்ருக்க ஒரு தொகுதி, தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெற்று வருகிற ஒரு தொகுதியாக நம்ம பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்குது அதிமுக. அதிமுக 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல திமுக இருக்குது. அப்துல் வகாப் அவங்க வேட்பாளராக இருக்காங்க. 89,117 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.89% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை தொடர்ந்து திமுக கூட்டணி தக்க வச்சுட்டே வராங்க. திமுக வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். திருநெல்வேலி தோல்வி, பாளையங்கோட்டையில் வெற்றி, திமுக கூட்டணி. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. 3வது பார்க்க இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் 3வது சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக 2வது இடத்துல இருக்காங்க. ஆவுடையப்பன் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. திமுக சார்பாக 68,296 ஓட்டு வாங்கி 38.44% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 4வது இருப்பது நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதியில் ஒன்று தான் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. இதில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. திமுக கூட்டணி சார்பாக இருந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் ரூபி மனோகரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க வேட்பாளரான்னு. காங்கிரஸ் கட்சி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அவங்க வாங்கிய ஓட்டு 75,902 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.74% ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதை நம்ம இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 2001 பார்க்குறோம். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க இருப்பது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதியில் ஒன்று தான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 2021 நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக கூட்டணி சார்பாக நின்ன அப்பாவு அவர்கள் திமுக சார்பாக நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ சபாநாயகராகவும் இருக்காங்க. திமுக அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 82,331 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.17% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. இப்போ ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 3 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றதையும் 2 தொகுதியில் ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி பெற்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். திமுக கூட்டணி 3 இடம், ஏடிஎம்கே கூட்டணி 2 இடம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முடிவுகளை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்தின் தகவல் வந்துட்டுருக்கு. நம்ம ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.